இங்க நான் வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். கர்த்தருடைய வழியிலே எந்த ஒரு மனிதன் நடக்கிறானோ அவன் பாக்கியவானாயிருப்பான். கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்க வேண்டும். அவருடைய வழியில் நடப்பதனால எவ்வளவு ஆசீர்வாதம் பாருங்க. அந்த 128ஆம் சங்கீதத்திலே சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஒரு குடும்பத்துக்குரிய சகல ஆசீர்வாதம் இருக்கிற. ஆகவேதான் இந்த சங்கீதத்தை எல்லா திருமண வீடுகளிலும் நாம் வாசிப்பது வழக்கம். ஏனென்றால் ஒரு குடும்பத்துக்குரிய அத்தனை ஆசீர்வாதங்களும் இங்கே இருக்கிறது. இந்த ஆசீர்வாதம் எல்லாம் யாருக்கு? அவருடைய வழியிலே நடக்கிறவர்களுக்கு. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் கர்த்தருடைய வழியிலே நடக்கிறோமா? அப்படி நடந்தால் இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டதான ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில வந்து நிச்சயமாக பலிக்கும்.